நாட் இட் ஃபினிஷ்டு, நான் திரும்பி வரப்போகிறேன். எப்படி நான் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டனோ அதே போல ராஜாதி ராஜாவாக மறுபடியும் நான் வரப்போகிறேன். வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய என்னுடைய மனவாட்டியை நான் சேர்த்து கொள்வேன் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அவர் நமக்கு கொடுத்து சென்றுள்ளார். பாருங்களேன், இந்த பூமியில அவர் வாழ்ந்த போதும் அவர் இதே தான் சொல்லிட்டே இருந்தார். எல்லாருமே வந்து நீங்க பரலோகத்தின் ராஜ்யத்திற்குரிய காரியங்களை செய்யுங்க, அதுதான் வந்து நித்தியமானது. இந்த பூமிக்கானவைகள் எல்லாமே அநித்தியமானவைகள். இங்கே நம்ம வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. தெய்வம் நம்ம கிரியேட் பண்ணினதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்கேயும் அவருக்காக வாழ வேண்டும், அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் வாழ வேண்டும். அதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும் இப்படிலாம் நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார். இப்போ அவர் சென்று விட்டார். அவர் நமக்காக மீண்டும் வரப்போகிற அந்த ஒரு காரியத்தையும் தெளிவாக யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படியும் அவர்களுடைய பாஷையின் அர்த்தத்தின்படியும் நமக்கு அதை சொல்லிவிட்டு சிம்பாலிக்காக செய்துவிட்டும் சென்று விட்டார். இப்போ அவர் வரப்போகிறார் ஒரு நாள். எப்படி அந்த கன்னிகைகள் வந்து அந்த தீவெட்டிகளுக்கு நல்ல எண்ணெயோட காத்திருந்தாங்களோ மணவாளன் வரும் பொழுது, அந்த காத்திருந்த 5 கன்னிகைகளுக்கும் அன்றைக்கு அங்க உள்ளே அவர் மணவாளனின் அறைக்குள்ள இடம் இருந்துச்சு. ஆனா அன்றைக்கு அந்த எண்ணெய் இல்லாத அந்த கன்னிகைகள் எப்படி அந்த மணவாளனோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு அனுபவம் அவர்களுக்கு இழந்து விட்டார்களோ, அனுபவத்தை அவர்கள் இழந்தார்களோ, அது போல இன்றைக்கு நாம் இழந்து விடாதபடிக்கு இந்த நாட்கள்ல தியானிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு, சபைக்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்க வேண்டும் என்றே இயேசுவானவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதையே தேவன் விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அபிஷேகம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அந்த எண்ணெய் என்பது அபிஷேகம். அந்த எண்ணெய் எப்பொழுதெல்லாம் குறைந்து போகிறதோ அது ரொம்ப டேஞ்சரஸ் சைனாக தான் இருக்கிறது. அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக, தேவனோடு இருக்கக்கூடிய உறவில் நல்ல நிலைத்து நிற்பவர்களாகவும், உலகம் என்ன வேணாலும் பேசட்டும், குறை கூறட்டும், நம்மளை பாவின்னு சொல்லட்டும், நியாயம் தீர்க்கட்டும், குற்றப்படுத்தட்டும், கேவலப்படுத்தட்டும், அசிங்கப்படுத்தட்டும், டோன்ட் வரி. தேவன் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்? படைத்த தேவனுக்கு மாத்திரமே தகுதி உண்டு நம்மை நியாயம் தீர்க்க. நம்மை போல பாவமுள்ள ஒரு மனிதன் நம்மை நியாயம் தீர்க்க தகுதி இல்லை. ஆகவே மற்றவங்க என்ன சொல்றாங்க, உலகம் என்ன சொல்லுது, சபையில இருக்கக்கூடியவங்க என்னை எப்படி பார்க்கறாங்க, இதையெல்லாம் விட்டுட்டு தேவன் என்னை எப்படி பார்க்கிறார்? பிள்ளையாக பார்க்கிறார். அவருடைய ரத்தத்தால நான் கழுவப்பட்டிருக்கிற இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும், நோயையும், சாபத்தையும் எல்லாத்தையும் நீக்க வல்லமையுள்ளது என்றால் என்னை அவர் கழுவினது உண்மை என்று நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் புரிந்து கொள்ளுவோம். அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்ட ஒவ்வொருவருமே அவருடைய பிள்ளைகள். சோ நம்ம அவர் வரப்போகிற நாளில் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற நல்ல ஒரு மனவாட்டியை போல பரிசுத்தமாக கரைதிரையற்ற ஒரு மனவாட்டியாக நாம் எதிர்கொள்ளவே